அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இதற்கு முந்தின வீடியோவில் நம்ம டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஏஜெண்ட்டை பற்றி பார்த்தோம். இப்போ ஒன்றும் கிடையாது, சின்ன ஒரே ஒரு மாற்றம், பிரின்சிபலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது முதன்மை உரிமையாளரின் கடமைகள் மற்றும் உரிமைகள் என்ன. இந்த இடத்துல யார் இருந்தால் இதுக்கு முன்னாடி 16வது வீடியோவில் ஏஜென்ட்டில் பிரின்சிபல் இருந்தார் இல்லைங்களா, இப்போ ஏஜெண்ட்டாக மாற்றிருக்கான், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தாங்க. இவருடைய டியூட்டியும் இவருடைய ரைட்ஸும் ஏஜென்ட்டுடைய டியூட்டியும் ஏஜென்ட்டுடைய ரைட்ஸும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களை பொருத்தி நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை எழுதுங்க. நான் பிரின்சிபலாக இருந்தால் என்னுடைய ஏஜென்ட்டுக்கு நான் என்னெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பேன், அதே போல் நான் ஏஜெண்ட்டாக இருந்தால் என்னுடைய முதலாளிக்கு நான் எப்படியெல்லாம் நடந்துப்பேன், இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மிக மிக நேர்த்தியான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். இது மட்டும்தான் ஆன்சர்ஸ் கிடையாது, உங்களுடைய எண்ணத்தில் உதிக்கிற அனைத்து விதமான பாயிண்ட்டுகளும் பார்த்திங்கன்னா ஆன்சர் தான். எந்த வித கோடிஃபிகேஷனும் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. டியூட்டிஸ் ஆஃப் பிரின்சிபல்னால் என்ன, அதாவது முதன்மை உரிமையாளரின் கடமைகள் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. பே ஏஜென்ட் கமிஷனை இவர் சரியாக கொடுக்கணும். ஒரு ஏஜென்ட்டை நிறுவுறாரு, ஒரு பொருளை விற்கிறதுக்கு உண்டான ஏஜென்ட்டை நிறுவுறாரு, அவருக்கு உண்டான கமிஷன்ஸை பார்த்தீங்கன்னா சரியாக கொடுக்கணும். அதில் எந்த ஒரு டியூவும் வைக்கக்கூடாது. பொருள் விற்றுதா அதுக்குண்டான கமிஷனை கொடுத்தா தான் அவர் அந்த ஏஜென்சியை சரியாக நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை அடிக்கடிக்கு வருது. ரீஎம்பர்ஸ்னால் என்னென்னா திரும்ப செலுத்துதல்னு அர்த்தம். ஓகேங்களா. அதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருவாங்க, முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த பணத்தை திரும்ப செலுத்துங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இல்லை நான் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்ற கான்செப்டுக்கு பேர் தான் இந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரீஎம்பர்ஸ் ஃபார் லெகிட்டிமேட் எக்ஸ்பென்ஸ். ஒரு லீகலாக ஒரு எக்ஸ்பென்ஸ் நடக்குது, அதை ஏஜென்ட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பிரின்சிபல் அந்த தொகையை கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்றத நினைவு வச்சுக்கங்க. அகைன் நான் சொல்கிறேன், இந்த எக்ஸாமை பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் இல்லாமல் எழுதவே முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க, இதற்குண்டான ஒரு 10 லைனை எழுதினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிமினிஃபை த ஏஜென்ட் அப்படின்ற கான்செப்ட் சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் இருக்கார். பிரின்சிபல் என்ன பண்ணுறாருன்னா ஏஜென்ட்டுக்கு ஒரு உத்தரவு எடுக்கிறார். அதாவது ஏதோ ஒரு வேலையை இவர் வந்து செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை நீங்கள் செய்யுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வியாபாரத்தை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அப்படின்லாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ரூபாயை அதிகப்படுத்தி நீங்கள் வீங்க அப்படின்ற மாதிரி, அதாவது வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு பிரின்சிபல் வந்து ஏஜென்ட்டுக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்செப்டில் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக பிரின்சிபல் வந்து லயபிளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் இண்டிமினிஃபை த ஏஜென்ட். தமிழில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்வரின் செயல்பாடுகளுக்கு முதல்வர் தான் பொறுப்பு, ஏஜென்ட் பொறுப்பாக மாட்டார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல சொல்லப்படுது. ப்ரொவைட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், இன்ஃபோன் போட்டிருக்கு, இது இன்ஃபர்மேஷனாக ஃபுல்லாக எழுதிக்கிங்க. ப்ரொவைட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரின்சிபல் ஏஜென்ட்டுக்கு மிக துல்லியமான தகவல்களை கொடுக்க வேண்டும். கொடுக்க தவறினால் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் கண்டிப்பாக பிரின்சிபல் தான் லயபிளாக ஆவாருன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. இவர் சரியான தகவலை கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது சரியான ப்ராடக்டாக இருக்காது. சரியான ப்ராடக்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ஏஜென்ட் லாஸ் ஆவார், அவருக்கு உண்டான கமிஷன் வராது. ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. டெலிகேட் நெசசரி பவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பவரை, டெலிகேட்னா பவரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தானே, இவருடைய பவரை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் டெலிகேட்னு சொல்லுவாங்க. உங்களுடைய நிறைய லா பேப்பர்ஸில் வரும், அது என்விரான்மெண்ட்டாக இல்லை சாரி ஒரு நிமிஷம் இருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வரும், தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு டெலிகேட்னா என்ன அப்படின்ற விஷயம். பவரை வந்து இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி பிரின்சிபலுடைய பவரை மிக தெளிவாக ஏஜென்ட்டுக்கு கொடுத்தா மட்டும்தான் அவர் வேலை செய்வார். அதனால் அந்த பவரை கொடுக்கக்கூடிய கடமை இந்த முதன்மை உரிமையாளருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ப்ரொடெக்ட் த ஏஜென்ட் ஃபார் லீகலாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏஜென்ட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரின்சிபல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், கொடுக்காமல் விட்டுடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் இவர் பேரில் கேஸ் போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பிரின்சிபல் என்ட்ரி ஆகி இவருக்கு உண்டான ரெமிடிஸை லீகலாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. நெசசரி நீட்ஸ் ப்ரொவைட் டு ஏஜென்ட், நெசசரியாக என்னென்னலாம் அவருக்கு கொடுக்கணுமோ
தேவைப்படும் பட்சத்தில் இப்போ ஒரு ஐஸ்கிரீம் விற்கக்கூடிய ஒரு கான்செப்ட்னா அவருக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜு கொடுக்கணும், அதுக்குண்டான கரண்ட்டு செலவு எடுத்துக்கணும். இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏஜென்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த நெசசரி நீடுன்ற கான்செப்ட். ஸோ பிரின்சிபலுடைய டியூட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய ரைட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல கடமைகளை பார்த்தாச்சு, இப்போ உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எக்ஸப்ட் ப்ராப்பர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏஜென்ட்டுக்கிட்டேருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிளாக இவர் எதிர்பார்க்குறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அது அவர் ரைட்ஸாக பார்க்கப்படுது. ரைட்ஸ் டு டிமாண்ட் அக்கௌண்ட், இவர்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும் பட்சத்தில் இவர் கொடுக்கக்கூடிய கடமையில் இருக்கிறாரு. அதாவது இவருடைய கடமை அக்கௌண்ட்ஸை கொடுக்கறது, இவருடைய உரிமை அக்கௌண்ட்ஸை கேட்டு பெறுவது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ரைட் டு காம்பன்சேஷன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி இவர் எதனால் லாஸ் பண்ணிட்டாருன்னா இவரிடம் இருந்து அந்த காம்பன்சேஷனை லீகலாக பெறக்கூடிய உரிமை பிரின்சிபலுக்கு இருக்குது, அதாவது முதன்மை முகவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுது. ரைட் டு ரிஜெக்ட் ஆஃப் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஏஜென்ட்டே எனக்கு வானாப்பா, எனக்கு ரொம்ப தில்லு முள்ளு பூச்சவராக இருக்கார், அதனால் அவரை நான் நீக்கிடுறேன், ரிஜெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய அந்த உரிமை பிரின்சிபலுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிளைம் இன்டெமினிட்டி ஃப்ரம் த ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஏஜென்ட் இருக்கார் இல்லைங்களா, அவர் விதிமுறைகளை மீறி செயல்பட்டால், ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக விதிமுறைகளை மீறி செயல்படுறாரு, பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இவருக்கு கொடுத்துருப்பாரு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் இவர் ஒரு வியாபாரம் செஞ்சு அதில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதற்குண்டான கிளைமை பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் பெறக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெர்மினேட் ஏஜென்சி ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வரும் பட்சத்தில் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணுறாரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டே பண்ணிடுறாரு. எனக்கு நீ வேண்டவே வேண்டாம், உன்னுடைய ஏஜென்சியை நான் டெர்மினேட் பண்ணுறேன், உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் இதோட முடியுது. அதாவது அந்த கான்ட்ராக்டை அவர் பிரேக் பண்ணிக்கக்கூடிய ஒரு கான்செப்டும் அவருக்கு இருக்குது, அந்த உரிமையும் பிரின்சிபல் என்கின்ற அந்த முதன்மை உரிமையாளருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவ்வளவே தான் இந்த டியூட்டி அண்ட் ரைட்ஸ் ஆஃப் பிரின்சிபல். இதற்கு முன்னாடி டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் ஏஜென்ட்டை பற்றி பார்த்தோம். அதையும் கம்பைல் பண்ணி எழுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.